வணக்கம். தகுதி தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற தோழர்களுக்காக இந்த வீடியோவுல நம்ம சிறப்பாக கொண்டு வந்திருப்பது என்னன்னு பார்த்தோம்னா, 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துல இருக்கிற ஆசிரியர் குறிப்பு மற்றும் நூல் குறிப்பு தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துல இருக்கிற எல்லா ஆசிரியர் குறிப்பு மற்றும் நூல் குறிப்புகள நம்ம இந்த வீடியோவுல பார்க்கலாம். முதல் இயல்ல இருக்கிற தமிழ் மொழி வாழ்த்து. இத பார்த்தீங்கன்னா பாரதியார் எழுதியிருக்கிறாரு. பாரதியாரோட முழு பெயர் சி. சுப்பிரமணிய பாரதியார். இவர் மகாகவி என்று அழைக்கப்படுகிறார். உங்களுக்கு தெரியும். இவருடைய நூல்கள் தான் ரொம்ப முக்கியமானது. கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திச்சூடி ஆகியவை இவரோட கவிதை நூல்கள். தராசு, சந்திரகாதை ஆகிய உரைநடை நூல்களையும் பாரதியார் எழுதியிருக்கிறாரு. இவர் பணியாற்றிய மற்றும் நடத்திய இதழ்கள் பார்த்தீங்கன்னா சுதேசி மித்திரன், இந்தியா, விஜயா, பாலபாரதம். இவருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச மாதிரி மகாகவி அப்படின்னு அழைக்கிறோம். அது இல்லாத சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞர், மரம் பாட வந்த மறவன், இப்படியெல்லாம் பாரதியார சிறப்பு பெயர் கொண்டு அழைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன். அடுத்து செய்யுள்ல இருக்கிற இன்னொரு தலைப்பு ஆழிக்கு இணை. இதை யாரு எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சந்த கவிமணி தமிழழகனார். இவருடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம். அடுத்து 2வது இயல்ல இருக்கிற இயற்கையை போற்றுவோம். இது இளங்கோவடிகள் எழுதினது. இது சிலப்பதிகார நூல்ல இருந்து எடுத்து தரப்பட்டிருக்குது. சிலப்பதிகாரத்துக்கான சிறப்புகள் என்னன்னு பார்த்தோம்னா, இது தமிழில் தோன்றிய முதல் காப்பியம். இதுக்கு வேற சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் சிலப்பதிகாரம் அழைக்கப்படுகிறது. அடுத்து பட்டமரம் அப்படின்னு ஒரு செய்யுள் இருக்குது. இதை யார் எழுதியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஒளி அவர் எழுதியிருக்கிறாரு. இவர் பாரதிதாசனின் மாணவர். இவருடைய படைப்புகள் பார்த்தீங்கன்னா நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மாதவி காவியம் ஆகிய நூல்களை தமிழ் ஒளி எழுதியிருக்கிறாரு. நம்ம அடுத்து பார்க்க போற தலைப்பு பாடறிந்து ஒழுகுதல். இது நல்லாந்துவானார் எழுதியிருக்கிறாரு. கலித்தொகையிலிருந்து இந்த பாடல் எடுத்து தரப்பட்டிருக்குது. கலித்தொகை கலிப்பாவால் ஆனது. இது 150 பாடல்களை கொண்டது. நல்லாந்தவனார் நெய்தற்களியை இயற்றி இருக்கிறாரு. கலித்தொகையில 5 விதமான களிகள் இருக்கிறது. குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களி. இதுல நெய்தற்களியை இயற்றியது யாருன்னு பார்த்தோம்னா நல்லாந்தவனார். அது மட்டும் இல்லாம கலித்தொகை நூல்களை தொகுத்தவரும் நல்லாந்தவனார் தான். இதை நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து புத்தியை தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்குது. இது ஒரு திரைப்பட பாடல். இதை எழுதியது திரைப்பட பாடலாசிரியர் ஆலங்குடி சோமு அப்படின்றவரு இந்த பாட்டை எழுதியிருக்கிறாரு. அடுத்து பல்துறை கல்வின்னு சொல்லிட்டு ஒரு உரைநடை பகுதி இருக்குது. இதை யார் எழுதியிருக்கிறாருன்னா உங்களுக்கு தெரியும். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுகிற திரு.வி.க. அவர் தான் எழுதியிருக்கிறாரு. இவர் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய இயற்பெயர் திருவாரூர் விருதாசலம் கல்யாண சுந்தரனார். இவர் இயற்றிய நூல்கள் ரொம்ப முக்கியமானது. மனித வாழ்க்கையும் காந்தியும், பெண்ணின் பெருமை, தமிழ் சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு, இளமை விருந்து ஆகிய நூல்களை திருவிக்க எழுதியிருக்கிறாரு. அடுத்து ஆன்ற குடி பெறத்தல்னு சொல்லிட்டு ஒரு கதை பகுதி இருக்குது. ஒரு சிறுகதை இருக்குது. இதை யாரு எழுதியிருக்கிறாருன்னா பி.ச. குப்புசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. இவர் யாருன்னு பார்த்தோம்னா ஒரு பள்ளி தலைமை ஆசிரியரா இருந்து ஓய்வு பெற்றவர். இவர் எழுதிய சில நூல்கள் பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தனோடு பல்லாண்டு, ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் ஆகிய நூல்களை குப்புசாமி ஆசிரியர் எழுதியிருக்கிறாரு. அடுத்து செய்யுள் பகுதியில திருக்கேதாரம்ன்ற தலைப்புல ஒரு செய்யுள் இருக்குது. இதை யார் எழுதினார்னா தேவாரம் பாடிய மூவருள் ஒருவரான சுந்தரர். இவருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா நம்பியாரூரார், தம்பிரான் தோழர் ஆகிய சிறப்பு பெயர்கள் சுந்தரருக்கு உண்டு. தேவாரம் 3 பேர் எழுதியிருக்கிறாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். சைவ திருமுறைகள் பார்த்தீங்கன்னா 12 திருமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த 12 திருமுறையில முதல் 7 திருமுறைகள்ல தேவாரம் வருது. இந்த தேவாரத்துல 1லிருந்து 3, 1, 2, 3 ஆகிய திருமுறைகளை திருஞான சம்பந்தரும், 4, 5, 6 ஆகிய திருமுறைகளை திருநாவுக்கரசரும், 7ஆம் திருமுறையை சுந்தரரும் எழுதியிருக்கிறாங்க. அடுத்து 9ஆம் திருமுறை பார்த்தீங்கன்னா திருவிசைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, திருப்பல்லாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 9 பேர் எழுதியிருக்கிறாங்க. அடுத்து 10ஆம் திருமுறை திருமந்திரம். இதை திருமூலர் எழுதியிருக்கிறாரு. இது பின்னால இன்னொரு இடத்துலயும் நம்ம பார்ப்போம். 10ஆம் திருமுறை திருமந்திரம். அதை எழுதியவர் திருமூலர். அடுத்து 11ஆம் திருமுறை 40 நூல்களை கொண்டது. இதை 12 பேர் எழுதியிருக்கிறாங்க. அடுத்து 12ஆம் திருமுறை ரொம்ப முக்கியமானது. இது பெரிய புராணம் அல்லது திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சேக்கிழார் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. இப்ப இந்த 12 திருமுறைகள்ல ரொம்ப முக்கியமானது முதல் 7 திருமுறைகள் தேவாரம். இதை பாடியவர்கள் பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர். அடுத்து 8ஆம் திருமுறை திருவாசகம். இதை எழுதியவர் மாணிக்க வாசகர்.
அடுத்து 10ஆம் திருமுறை வந்து திருமந்திரம். இத வந்து திருமூலர் எழுதியிருக்கிறாரு. அடுத்து 12ஆம் திருமுறை வந்து பெரிய புராணம். இதை வந்து சேக்கிழார் எழுதியிருக்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு இப்போ பாடலாக தரப்பட்டு இருக்கிற இந்த தேவார பாடல் வந்து 4 சீர்களை கொண்ட அளவடியாக இருக்கிறது. 4 சீர்களை கொண்டது அளவடி அப்படின்னு சொல்றோம். அடுத்து வளம் பெருகுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்யுள் பகுதி இருக்குது. இதை யார் எழுதியிருக்காங்கன்னு தெரியல. இது வந்து தகடூர் யாத்திரை அப்படின்ற நூல்ல இருந்து எடுத்து தரப்பட்டிருக்குது. தகடூர்னா தர்மபுரி. இப்போ நம்ம தர்மபுரின்னு அழைக்கப்படுற தகடூர். அடுத்து கோணக்காத்து பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்யுள் பகுதி இருக்குது. இத வந்து வேங்கமூர் சாமிநாதன் எழுதியிருக்கிறாரு. இது வந்து பஞ்ச கும்மிகள் அப்படின்ற நூல்ல இருந்து எடுத்து தரப்பட்டிருக்குது. இத வந்து தொகுத்தவர் யாருன்னு பார்த்தா புலவர் ராசு அப்படின்றவரு தொகுத்து இருக்கிறாரு இந்த பஞ்ச கும்மிகள் பாட்டுகளை. அடுத்து காலம் உடன் வரும் அப்படின்ற தலைப்புல ஒரு பகுதி இருக்குது. இத வந்து யார் எழுதியிருக்கிறாருன்னா கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் அப்படின்றவர் எழுதியிருக்கிறாரு. இவர் எழுதிய நூல்கள் பாத்தீங்கன்னா கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்பு கடலை குடிக்கும் பூனை ஆகிய நூல்களை கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் எழுதியிருக்கிறாரு. அடுத்து நமக்கு தரப்பட்ட செய்யுள் பகுதி பாத்தீங்கன்னா சிங்கி பெற்ற பரிசு அப்படின்ற ஒரு செய்யுள் பகுதி இருக்குது. இதை யார் எழுதியிருக்கிறாருன்னா திரிகூட ராசப்ப கவிராயர் அவர் எழுதியிருக்கிறாரு. இவருடைய சிறப்பு பெயர் பாத்தீங்கன்னா திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வான் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவருடைய நூல்கள்ல மிக சிறப்பான நூல் வந்து திருக்குற்றால குறவஞ்சி, அடுத்து திருக்குற்றால தலபுராணம், அடுத்து திருக்குற்றால மாலை, அடுத்து குழல்வாய் மொழி. அடுத்த பகுதி ஒருவன் இருக்கிறான்ற தலைப்புல இருக்குது. இத வந்து யார் எழுதி இருக்கிறாருன்னா கு அழகிரிசாமி அப்படின்றவர் எழுதியிருக்கிறாரு. இவர் பணியாற்றிய இதழ்கள் பாத்தீங்கன்னா பிரசண்ட விகடன், சக்தி, தமிழேசன் ஆகிய இதழ்களில் இவர் பணியாற்றி இருக்கிறாரு. இவர் எழுதிய நூல்கள் பாத்தீங்கன்னா புது வீடு புது உலகம், 3 பிள்ளைகள், கவி சக்கரவர்த்தி ஆகிய நூல்களை எழுதியிருக்கிறாரு. அடுத்து ஒன்றே குலம்ன்ற செய்யுள் பகுதியை வந்து யார் எழுதியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா திருமூலர் எழுதியிருக்கிறாரு. திருமூலர் வந்து திருமந்திரத்தை எழுதியவர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். திருமந்திரம் வந்து 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக இருப்பது. இது வந்து தமிழ் 3000 அப்படின்னும் அழைக்கப்படுது. ஏன்னா இது வந்து 3000 பாடல்களை கொண்டது. இதை எழுதியவர் திருமூலர். திருமூலர் வந்து 63 நாயன்மார்களுள் ஒருவர். அது மட்டும் இல்லாமல் 18 சித்தர்களுள் ஒருவர். அடுத்த தலைப்பு மெஞ்ஞான ஒளி. இதை எழுதியவர் வந்து குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு அப்படின்றவர் எழுதியிருக்கிறாரு. இவருடைய இயற்பெயர் வந்து சுல்தான் அப்துல் காதர். இவர் இயற்றிய நூல்கள் பாத்தீங்கன்னா எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீசுர கண்ணி ஆகிய நூல்களை எழுதியிருக்கிறாரு. இந்த கண்ணின்னு வர எல்லா நூல்களையும் எழுதியவர் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. அடுத்து அயோத்திதாசரை பத்தி ஒரு உரைநடை பகுதி இருக்குது. அதுல வந்து இருக்கிற உங்களுக்கு தெரியுமா பகுதியில அவர் எழுதிய நூல்கள் பத்தி இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா புத்தரது ஆதிவேதம், புத்தர் சரித்திரப்பா, இந்திரர் தேச சரித்திரம், விவாக விளக்கம் ஆகிய நூல்களை அயோத்திதாசர் எழுதியிருக்கிறாரு. அடுத்து மனித எந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை இருக்குது. சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுகிற புதுமை பித்தன் தான் இந்த சிறுகதை எழுதியிருக்கிறாரு. இவர் வந்து விருத்தாசலம் அப்படின்ற இயற்பெயரை கொண்டவர். இவர் எழுதிய சிறுகதைகள் பாத்தீங்கன்னா கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோச்சனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது ஆகிய சிறுகதைகளை எழுதி புகழ்பெற்ற ஒரு சிறுகதை எழுத்தாளர் புதுமை பித்தன், சிறுகதை மன்னன். நம்ம அடுத்து பார்க்க போற செய்யுள் தலைப்பு வந்து நோயும் மருந்தும். இது வந்து நீலகேசி அப்படின்ற நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டிருக்கிறது. நீலகேசி வந்து ஐஞ்சிறு காப்பியங்களுள் ஒன்று. இது வந்து 10 சருக்கங்களை கொண்டது. இதன் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அடுத்து பால்மணம் சொல்லிட்டு ஒரு கதை பகுதி இருக்குது. இத வந்து ராஜலட்சுமி அப்படின்றவங்க எழுதியிருக்கிறாங்க. இவங்க எழுதிய அன்னை பூமி அப்படின்ற நூலுக்காக தமிழக அரசின் விருதை வாங்கி இருக்கிறாங்க. அடுத்து தமிழ் பல்கலைக்கழகத்தின் அன்னை விருதையும் இவங்க வாங்கி இருக்கிறாங்க. இவங்க எழுதிய நூல்கள் வந்து உயிர் அமுதாய், அன்பின் சிதறல், நிலாக்கால நட்சத்திரங்கள், மீதமிருக்கும் சொற்கள் ஆகிய நூல்களை ராஜலட்சுமி எழுதியிருக்கிறாங்க. இவ்வளவுதாங்க 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துல இருக்கிற நூற்குறிப்பு மற்றும் ஆசிரியர் குறிப்புகள். இதே போல மற்ற வகுப்புகளுக்கும் நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.